பார்சல் வீடியோ தான் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் யோசிக்கிறோம் எத்தனை பேர் தங்கச்சி வந்து கேக் வேலையில் அது செய்கிறாங்க. அப்போ அந்த நிறுவ கணக்குகளுக்கு வந்து தங்கப்பவுன் இதை வந்து நீங்கள் பக்கம் விற்கிறது. நாங்கள் பக்கம் போகிறேன். இது இந்த பக்கம் வந்து நாங்கள் போகிறோம். ஏன்னா சரியான முறைக்கு பில் அதை பக்கம் நாங்கள் 50 ரூபாய்க்கு பேக்கெட் வாங்கினோம்டா. 50 ரூபா உடைச்சுக்கிடாக்கோ இதை எடுத்துக்கிடாது. நல்ல விலையா இருக்குமே நம்ம ஓகே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம்டா வளமை போல் வந்து எங்களுடைய வீட்டேன்னு சொல்லாமல் நம்ம இந்த சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தணும் போலாம் கிடையாது. வளமை போல் எங்களுடைய வீட்டை நிற்கிறோம் வந்து. ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து நிறைய நாட்கள் இல்லை, எப்படியும் ஒரு நினைக்கிறேன் ஒரு எத்தனையோ மாதம் வருஷம் வரும்போது நம்ம எங்களை வீடு தேடி வந்த பார்சல் வீடியோ தான் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் யோசிக்கிறோம் எத்தனை வருஷம் ஆயிட்டு. உண்மைக்குமே முதல்ல ஒரு பெரிய பார்சல் ஒன்று வந்து, அதாவது 100 கிலோ 150 கிலோ கிட்ட வரும். அதாவது கேண்டோஸுவல் மற்ற சாமான்கள் அது இது நிறைய வந்தது. அதாவது மாவல் அரிசி எல்லாம் அடுத்த நிறைய அந்த கேண்டோஸுவல் சாக்லேட்டாக என்னது அப்படி நிறைய ஒரு பார்சல் ஒன்று வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்து வந்தது நம்ம எங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து வந்ததுன்னு சொல்லலாம். அதாவது போன வருஷம் போல இருக்குது. எனக்கு தெரியல சம்திங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னமோ தெரியல. ஏன்னா இப்போ பார்சல் எல்லாம் வாரது ஆட்ட கண்ணா ஒரு பட்டுச்சோ பார்சல் வார இல்லை. அது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்சல் கதை என்ன கதைக்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, அதுக்கு முதல்ல வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரணிக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல் ஒன்றை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல் வீடியோ தான் நாங்கள் வந்து வீடியோ போட போகிறோமே நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய தினம் வந்து வில்சனுக்கு வந்து ஒரு பெரிய பொட்டிக்குள்ள வந்து பார்சல் வந்தது. அப்போ அந்த பார்சல் வந்து உங்களுக்கு யார் தந்தது நாங்கள் பிறகு சொன்னால் தான் கொஞ்சம் பார்க்குறாங்களுக்குமா அவங்களோ வந்து எப்படிமா தெரிஞ்சார்கள் எங்களை பற்றி தெரிஞ்சாங்களும் தெரியுமா கூடுதலாக வந்து அனுப்புறது யாருன்ட்டு தெரியும் ஒரு அம்மா ஒரு ஆள். அதை நாங்கள் உங்களுக்கு கடைசியில் சொல்லுவோம். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறாங்க, அம்மாக்களோட கதைக்கிறது சரிதான், அதே சமயம் வந்து தங்கச்சியாக்களோட கதைக்கிறண்டாலும் சரிதான், அதே சமயம் வந்து என்னோட கதைக்கிறண்டாலும் சரிதான். உண்மைக்குமே ஒரு பிடிச்ச ஒரு அம்மான்னு சொல்லலாமே நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்சாமா. ஸ்டார்ட்ல எங்களுக்கு வீடியோ செய்ய கதைக்க வளர்க்கிட்டதான் அந்த அம்மா தான் இன்று வரையும் அந்த அம்மாங்களை மறக்காம இன்று வரையும் எங்களுக்காக தேவையான பொருட்களும் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. கதைச்சு கொண்டும் இருக்கிறான்டா ஒரு ஆள் தான். அப்படி என்ன இருந்தாலும் தேவைகளை கேட்பா. அம்மா கூட கதைக்கிறா அவங்க மட்டும்தான். அப்ப என்னன்னு சொல்றது, அதுக்காக வந்து மட்டாக்களும் வந்து இது இல்லை. இப்போ எல்லாருமே வந்து சமம். அதே சமயம் வந்து இவங்க வந்து அந்த பார்சல்கள் அனுப்புறதுலேருந்து இந்த பார்த்துக்கிட்டு செய்கிறதுல அவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. அப்போ நாங்கள் கடைசியில் வந்து சொல்லுவோமே நம்ம யார் அனுப்பினு சொன்னால் தான் கொஞ்சம் பார்க்குறாங்க கொஞ்சம் அவங்கள இருந்தாலும் தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே வந்து வில்சனுக்கு வந்து நேற்று தினம் வந்து பார்சல் வந்துச்சு. வந்த இடத்துல வந்து தங்கச்சியுமே வந்து தெரியும் உங்களுக்கு இப்போ கேக் வேலையில் அந்த கேக் அந்த ஆர்டர் ரோல் செய்து கொடுக்குறது. அப்போ அதுலேயும் பார்த்துட்டு அப்புறம் பாயில் வந்துட்டு எனக்கு சரியா நான் இருந்தாலும் அப்புறம் சொல்லுவேன் உங்களுக்கு அவங்களோட பேரை. அப்படி இருக்கேக்க ஓகே தங்கச்சி ஆக்களும் இருக்கிறாங்களானே. அதே சமயம் வந்து அம்மாக்கள் எங்களுக்கு எல்லாம் கண்டோசுவல்லேருந்து சாமான்லேருந்து நிறையவே இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோத்துக்கு வந்து நிறைய சாமான் இது இப்போ அனுப்பி கிடக்குது. அப்போ நேற்று நம்ம இப்போ வில்சன் இப்போ வீடியோ போடுறான்னு தெரியல. அப்போ நான் இன்றைக்கு தெரியாது வீடியோ இல்லை தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா உலகமே வந்து எங்களுக்கு இந்த அனுப்பின ஒரு பொருட்கள்லாம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கு நம்ம. அப்போ நாங்கள் ஒன்றொண்டா வந்து எடுத்து தர நீங்கள் கதிரையில் கொண்டே வைக்கணும் இல்லையா? சரியே. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னன்னு சொல்கிறது இங்கே தங்கப்பவுன் நெய், அதாவது நெய் போத்தல் வந்து அனுப்பிக்கிறாங்க. நம்ம நேற்று தினம் கூட நாங்கள் எண்ணெய் எல்லாம் வந்து நெய்க்கு பதிலாக எண்ணெய் விட்டோம். அப்போ நெய்யும் வந்து அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் அனுப்பி இவங்க ஒரு மாதத்துக்கிட்ட வரும்போது நம்ம அப்போ பார்சல் வந்து கப்பலில் வரது. அப்போ கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெய் போத்தல் ஒன்று கிடக்குது. மிகவும் நல்ல பார்த்து நல்ல வடிவாக கிடக்குது. நம்ம இந்த போத்தல் சரி ஓகே. இதை வச்சிருங்கப்பா உங்களுக்கு காட்டு பாருங்கப்பா. இப்போ நீங்கள் பார்க்குற நீங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு காட்டத்தான் நம்ம வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நான் சொல்லியிருப்பேன், அதாவது தங்கச்சி வந்து கேக் வேலையில் அது ஒரு செய்கிறது தானே. அப்போ அந்த நிறுவ கணக்குகளுக்கு வந்து தராசு இருக்குங்க இருக்கும். இது
வேலை செய்ய பற்றி போட்டேன் வேலை செய்ய அதுவும் ஒரு பட்டியில் வந்து வேலை செய்கிற ஒரு இதுதாங்க நம்ம அதாவது ஒரு கண்டசோல் மாவல் சீனி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே போடுறது. அப்போ நெருவைக்கு வந்து ஒரு கண்ணாடி இது வந்து மிக நல்ல கொஞ்சம் வடிவாக இருக்குது. நம்ம இப்போ நான் இதையுமே உங்களுக்கு காட்டிக்கொண்டு அதே மங்கள் சைட்டில் வைங்க. பார்த்தீங்கன்னா நோயை கடனேட்டு ப்ளம்ஸ் வாங்கினாங்க நம்ம. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் பேக்கெட்டும் வந்துருக்கு பெருசாக. டேட்டு அது கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி கிடையாது. உலர்த்திராட்சை இது வந்து இதெல்லாம் சாப்பிடு காட்டையில் அது நாங்கள் கேண்டஸ் வந்தோடனே சாப்பிடு காட்டுவோம். சரி சாப்பிடு காட்ட இந்த பேக்கெட்டை வச்சுருங்கம்மா. இது பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அந்த வெள்ளை உளுந்துன்னு சொல்கிறது நம்ம தோல் நீக்கின உளுந்து நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா இது அம்மாவுக்கு வந்து அனுப்பிக்கிறாங்க. உளுந்து வந்து இட்டலியல் தோசைகள் வந்து செய்கிறதுக்காண்டி ஒரு எத்தனை கிலோ வேறுமாம்மா? 2 கிலோ கிட்ட வேறும். 2 கிலோ கிட்ட வைக்க வேறும் அந்த டைக்கு வந்து. இதே மாதிரி கவனம் வையுங்கோ. நம்மளாவே தெரியும் எல்லாருக்கும் இந்த வசலி, அதாவது அந்த கை கால்களுக்கு வந்து பூசுறது நம்ம. அது வந்து ஒரு போத்தலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது வந்து. அப்போ இது இந்த போத்தல் இங்கே இருக்குதோ ஸ்ரீலங்கான இதுதானே. அப்போ நாங்கள் ஓகே இது வந்து அம்மாவுக்கு இது வந்து அனுப்பிக்கிறாங்க. பார்த்து செய்திருக்கா எல்லா விஷயம் வந்து பார்த்து செய்கிறது. மற்றது பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும். அதாவது இது என்ன 425 கிராம் அம்மா. இது என்ன செய்யறதுன்னா இது கேக்குக்கு வந்து அடிக்கிறது வந்து இதே மாதிரி பக்கம் இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா மற்றது பார்த்தீங்கன்னா நெஸ்கோபி அதாவது அந்த ஃபுட் சிட்டி பக்கத்தில் வந்து நீங்கள் பக்கம் விற்கிறது. நாங்கள் பக்கம் போகிறேன் இல்லை இதுண்ட பக்கம் வந்து நாங்கள் போகிறோம் இல்லை. ஏன்னா சரியான முறைக்கு இல்லை அதை பக்கம் நாங்கள் 50 ரூபா பேக்கெட் வாங்கினோம்டா. 50 ரூபா பேக்கெட் வாங்கினோம்னா 1 கிலோமீட்டருக்குள்ள காணும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் இதை வந்து பெருசாக வந்து நாடுறோம் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் விலையும் தானே கூட நம்ம. அதாவது 170 கிராம் 170 கிராம். நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்ல போறீங்களாம்மா? என்னத்தை சொல்கிறாம்மா பார்த்து நான் செய்திருக்கிறேன். நெஸ்கோபியும் போட்டுக்கிறேன் ஒரு போத்தல் இதுவுமே இருக்குது எல்லாம். இது கொஞ்சம் விலை கூடினதான். நான் இந்த போத்தல் வந்து மூடிக்கிறாங்க முள்ளுக்காக இது மாதிரி காத்து உண்மையிலே நாங்கள் விரிசனாக எங்களுக்கு வரைக்க நான் சில நேரத்தில் உடைச்சி போட்டு கையில் வச்சுக்க இல்லை ஈரமாக அப்படியே வந்துடும். அவ்வளோத்துக்கு வந்து காற்றுக்குள்ளே வச்சுக்க கூடாது. நாங்கள் கிச்சன் பக்கம் மூடி தான் வைப்போம். இது சரி இது ஒரு பக்கம் இருக்கணும் கவனம் வச்சுருங்க. அதான் அப்பா என்ன செய்யலாம். ரைட் இது பார்த்தீங்கன்னா டின் மீன் நம்ம 2 டின் மீன் இருக்குது. சம்பல் பார்ப்போம். சரி ஓகே மீன் நாங்கள் காட்டுவோமே. இது அம்மா அவங்களோட பேர் போட்டுக்கிறாங்க நம்ம அம்மன் வந்து போட்டுக்கிறாங்க. உண்மையிலே நெய்கோத்துல தான் வந்தது காசல் கூட கேட்க நம்ம பார்த்தினாங்க. அவங்க பிச்சை எடுத்தாங்க அங்கே குடிக்கையில் அப்படி ஒன்று நெய்கோத்துலாம அதை ஏன்னா அதுக்கு ஒன்று அம்மா வச்சிருக்க மாட்டேன்னா நான் என்ன அம்மா தானே தெரியும் வச்சவா எப்படிலாம் பிச்சு தான் கிடந்தாது. பிச்சை கிடந்து சில வந்து பார்சல் சொல்லி கொண்டு இல்லை எடுத்திருப்பிடும். இது பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளமே நம்ம. அதாவது நான் நினைக்கிறேன் ஒரிஜினலாக இருக்கும் போல. துபாய் இங்கே கிட்ட கொண்டாங்க. ஓகே பேரிச்சம்பளம் வந்து நான் இன்னும் பார்க்கல இப்படி ஒரு பேரிச்சம்பளம் வந்து இங்கே ஊர்வலுக்கு இருக்கிறது நோம்பலாக அந்த ஈரத்தை என்னென்னு சொல்கிறோம் பானி ஊற்றின மாதிரி கிடக்கும். இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கிடக்குஞ்சு வரும். அப்படியே அந்த மரத்திலே பிடுங்கின அப்படி பிடுங்கினா அப்படி வச்சு கிடக்கு போல இல்லை ஒன்றும் ஊற்றா மாதிரி கிடக்கு. இங்கே ஹுக்கா இருக்காம்மா இங்கே இங்கே இருங்க சாப்பிடுங்க நீங்கள் கொஞ்சம் மழை கூட சாப்பிடுங்கப்பா. அது இன்னும் சாப்பிட இன்னும் உடம்பு போல வைக்கும்.
இங்கே அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போத்தேன் நான் நினைக்கிறேன் எத்தனை லிட்டர் அம்மா இது 3 லிட்டர் அது வந்து ஒரிஜினல் பெரிய போத்தேன் அதாவது கோயில் அந்த சோளத்தில் செஞ்ச இது சோளத்தில் இது போடுவாங்க சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் தானே 3 லிட்டர் என்ன பெரிய போத்துல ஆகலாம் என்ன பெருசாக ஆகல நம்ம போத்துறதுக்காக சின்ன போலாம் 3 லிட்டருக்கு நீங்களும் ஒரு 2 லிட்டர் வேணும் அனுப்பிட்டாங்க முக்கியமாக இந்த கண்டு சொல்லாங்க கிடக்கு நாங்கள் சாப்பிட்றோமா இந்த போத்தில் எல்லாம் எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாக்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்பளமா அப்பளம் எல்லாம் வச்சுக்கிட்டேன் 3 கட்டு கிட்ட அப்பளம் நல்ல மஞ்சளாக தான் இருக்கு பாருங்க நல்ல கலரா இதுவே மஞ்சள் அம்மா அது மஞ்சள் பாக்கெட் ஒரு சின்ன பாக்கெட்டே கூட ஆகும் சின்ன பாக்கெட் ஒரு இப்போ அதுக்குள்ள வச்சு 50 ரூபா 50 ரூபாவே நாளைக்கு 5000 ரூபா கிட்ட வரும் போல ஏனம்மா நல்ல கலரமா இருக்கு 5000 ரூபா கிட்ட வரும் இந்த மஞ்சள் இது மட்டும் அங்கத்த பிராண்ட் இது வந்து கனடா அப்பளம் 3 கட்டு அப்பளம் போட்டுருக்கா அப்பளம் வந்து இது வரைக்கும் நான் உட்காந்து சாப்பிட்டதே விருப்பம் இல்லை அப்பளம் சாப்பிட அதெல்லாம் 3 போட்ட வாங்கலாம் கேட்டுட்டு தான் போட்டவா அப்பளம் சாப்பிட உளுந்து இது காட்டிட்டேம்மா அது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக வந்து சாக்லேட் ஐட்டங்கள் இருக்குங்க ஃபுல்லாக வந்து சாக்லேட் ஆனால் காட்டுறோமா இதை நான் ஒன்றா உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டு அப்படியே வாக்கு வந்தது யாருக்கம்மா மகனுக்குண்டானே நாங்கள் அதை காட்டத்தானே பண்ணுவோம் காட்டைக்கு தெரியாது எனக்கு இருக்கு எடுத்த உடனே வந்து கரண்டி வந்து முள்ளு கரண்டி நூடுல்ஸ் வந்து சாப்பிடலாம் நாங்கள் இது வந்து ஜூஸ் பண்ணுறோம் இதில் இப்போ நாங்கள் முக்கியம் பார்த்தீங்கன்னா கேண்டோஸ் இது வந்து இங்கே இடத்துல வந்து 150 200 கிட்ட வேணும் போல இருக்குது இந்த கேக் கடைகளில் எனக்கு பெரும்பாலும் வந்து அந்த டிசைனுக்கு வந்து வைக்கிறது ஒரு கேக்குக்கு 1 வெப்பினம் போல இருக்குது அது கொஞ்சம் 2500 3000 ரூபா கேக்கு கேட்குறதோ 2500 3500 ரூபா கேக்குக்கு இதில் 1 தான் வைப்பினமும் அதாவது கொஞ்சம் வச்சா கொஞ்சம் கோல்ட் கலரில் நல்ல வடிவாக இருக்கும் அந்த வழியாக வைப்பினம் ஆனால் இந்த பொட்டியே நான் நினைக்கிறேன் எவ்வளோ வரும்போது இருக்குது என்ன 3500 ரூபா இது கோசியன் கிட்ட கொண்டாங்க இது இப்போ உடைக்கிற போல இல்லை உடைச்சு கிடாக்கோ உடைச்செல்லாம் எடுத்துட்டீங்க இங்கே இதை எடுத்து கிடாது எடுத்துருக்கு அதுக்கு அவங்க எடுக்கல நாங்கள் எடுத்துட்டோம் உடைச்சு உடைஞ்சில்ல சிக்கிறதெல்லாம் மூடிக்கிறாரு நம்முடைய உடைச்சு காட்டுறோம்டா தெரியாது பார்க்கணும்டா ஏனம்மா கிட்ட கொண்டாங்க இல்லை பாருங்க அப்படி இருக்கு நல்ல வடிவாக இருக்குண்ணே இது ஒன்றே வந்து 150 ரூபா கிட்ட வேறு வேணாம்மா நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க நம்ம அதுக்கு சாப்பிட மாட்டேன் இந்த கண்டதில் பெரும்பாலும் வந்து பிடிக்கலையே சொல்லுங்க சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் வாங்குவோம் கட்டு கட்டாக கிடக்குங்க காசு கட்ட மாதிரி இது நாங்கள் அன்றைக்கு யாழ்ப்பாணம் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க இதை விட அது கொஞ்சம் பெருசு என்ன 800 ரூபா இங்கே வந்து இந்த கேக்குக்கு வந்து செய்கிறது நாளைக்கு ஒன்று காணும் ஒரு கேக் செய்கிறது ஒரு கொஞ்சம் இதில் கொஞ்சம் காணும் கேக் செய்கிறது அப்போ இது நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு காணும் போல கேக்கு செய்கிறத பொறுத்து கேக் செய்கிறத பொறுத்து நிறைய நாளைக்கு காணும் என்ன அப்படி எவ்வளோ ஒன்று நல்ல விலையா இருக்குமே நம்ம அனிதாண்ட பேர் அடிச்சுக்கிறாங்க பிறகு என்ன கனடாலேருந்து வந்துருக்கு அனிதாண்ட பேர் அடிச்சுக்கோங்க ஓ மினுங்கள் மினுங்கள் இது எனக்கு இந்த இது வந்து எனக்கு ஒன்று அனுப்பு கௌதம் கேட்ட அப்பாவுக்கு நான் அனுப்பு
இது என்ன சோறு சாடும். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ மற்றது பார்த்தீங்கன்னா அந்த இது என்னென்ன சொல்கிறது வந்து கலரிங் அந்த கலர் டிசைன் போடுறது மீனிங்கள் இங்கே இருக்கும் இங்கே கிட்ட கொண்டாங்க கேக்குக்கு மேலால் போடுறது இது ஒன்றொண்டா ஒரு பக்கமாக இருக்கு இங்கே ஒன்றொண்டா உடைக்கிறாங்க எல்லாமே வந்து சாப்பிட்றான் என்ன சாப்பிட்றான்டா என்ன நடந்தாலும் பிரச்சனை இதை பார்த்தீங்கன்னா கலர் கலரிங் கேக்கு அது வந்து கொக்கோ பவுடர் இங்கே கேக்கு இது நல்ல டார்க் கலரில் இருக்கும் இது சின்ன லைன் கொடுத்து இதாங்க சொரியாம மறந்துருக்குறேன் சொரியாம வந்து போட்டுக்கூடாது இது பார்த்தீங்கன்னா அந்த டார்க் சாக்லேட் தான் சின்ன சின்ன உருண்டையாக கிடக்குங்க ஃபுல்லாக வந்து டார்க் சாக்லேட் இது வந்து உருண்டையாக கிடக்கு உருண்டை மாதிரி கிடக்குது இது வந்து என்ன பவுடர்னதா இது விப்பின் பவுடர் இது ஒன்றுண்ட விலை மட்டும் 800 ரூபா இங்கே இந்த விலை இங்கே வந்து 800 ரூபா உண்டு இது எத்தனை 3 4 5 6 7 கிட்ட வந்து அனுப்பியிருக்கிறான் இது வந்து கொஞ்சம் 800 ரூபாண்டா பாருங்க ஒரு பேக்கெட் போடலாம் கேக்குக்கு அப்படி இது கேட்க மற்ற எல்லாம் ஃபுல்லாக வந்து கலரிங் இதெல்லாம் வந்து கலரிங் தான் பார்த்து டிசைனாக வந்து என்னென்ன கலர் காட்டினீங்களே ஒரு சின்ன ஒரு போத்தல் இருக்குது இதுவும் கேட்க போடுறது சரி ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே தெரியும் உங்களுக்கு அதாவது நாங்கள் போன வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் ஒன்று வந்தது அது பார்த்தீங்கன்னா பிரேம் அம்மா வந்து தந்தவா உண்மைக்குமே என்ன சொல்கிறோம் இந்த பார்சலுமே அவள் தான் வந்து தந்தவா எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கு கனடான்னு சொல்லிக்க வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது பிரேமமாக தான் வந்து இந்த பார்சல் வந்து தந்திருப்பான்னு காத்த கலைஞர் தான் சொல்லிய செய்யுங்கள் அப்படி இருக்க உண்மைக்குமே அவங்களுக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நம்ம அதாவது அம்மாவுக்கு மிக நன்றி அம்மா இப்படி எல்லாம் பார்த்து எங்களுக்கு அதோட எங்களோட மகளுக்கு இப்போ தந்ததே இவ்வளவு பொறுமதியான உங்களுக்கு தந்ததுன்னு அனிதாக்கு வந்து தந்த பொருட்களை வந்து மிக மேலதிகமாக இருக்குது நம்ம அதை தேவை நிமித்தமா வந்து இந்த கேக்குகளை பார்த்துட்டு இருக்கு என்ன கேக் செய்யலாம்னு செய்ய சொல்லுவா அதை எனக்கு போட்டு விட சொல்லி அப்போ நாங்கள் போட்டு விடுறோம் நாங்கள் அப்பாவா தெரியும் தான் அனுப்புறோன்னு சொல்லி சொன்னவா அந்த உண்மையில உப்பெல்லாம் பார்த்து சரி சரி ஓகே அப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே மிகப்பெரிய நன்றி அம்மா ஏன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நான் இப்போ எங்களோட எல்லாரோடையும் வந்து அன்பாக வந்து கதைக்கிறவா இப்போ வீடியோ போட்டுட்டு இருந்தானே இப்போ அம்மாவோட எடுத்து நாங்கள் கதைப்போம் உண்மையிலே அம்மாவுக்கு நன்றி நேரடியாக ஃபோன்லேயே நாங்கள் கதைக்கிறோம் எப்போ நீங்கள் கதைக்கல அவசாமமாக இருக்கும் 2 மணி கதைக்க மாட்டேன் நாங்கள் இருக்கும் சரி ஓகே அப்படி இருக்க எவ்வளவு வந்து சாவன் வந்து தந்தது உண்மைக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி அம்மா இதோட வந்து எங்களை வீடியோ முடிப்போமே அம்மா அதாவது நிறைய வருஷங்கள் ஒரு வருஷம்னு சொல்லலாம் அதுக்கு முதலும் சில பேர் வந்து இந்த கேண்ட சொல்ல கொஞ்சம் வீடியோ எடுத்துனாங்க இருந்தாலும் வந்து பார்சல் வரைக்கும் வந்து இது வந்து ஒரு 2ஆம் தரமா இருக்குது எங்களுக்கு நம்ம எங்களுக்கு புரியாம அனுப்பிடாது ஒரு 100-150 அப்படி அனிதாமன் நன்றின்னு சொல்லிடுங்க அப்படியே நன்றின்னு சொல்லுங்க ஒட்டப்படுறேன் சரிங்க அப்படி கேட்டேன் ஓகே இதை வந்து எங்களை வீடியோ வச்சுக்கொள்கிறோம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வர இந்த வீடியோ வச்சுக்கிறோம் பாய்.